வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியா டுடே கான்க்ளேவ்ல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு பேசும்போது அதற்கு உடனடியாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர்ல அது மக்கள் முடிவு செய்வாங்கன்னு சொல்றாங்க. சோ காங்கிரஸோடைய இப்ப இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் திமுகவோடு சேருவதில்லை என்ற நிலைப்பாடை எடுத்தால் காங்கிரஸ் ரெண்டாக உடைந்து விடும். இந்த நாடு ஏன் ஸ்டாலின் ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், ஆட்சியினர், அதிகார வர்க்கம், பத்திரிகை துறை மூன்றும் நாசமாகிவிட்டது. நீதிமன்றங்கள் பாதி நாசமாகிவிட்டன. ஆட்சியாளன் தான் இறுதி அதிகாரம் உடையவனாக இருக்கிறான். நாம் பேருக்கு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். அதாவது ஆட்சிக்கு அப்பாற்பட்டது ஜுடிஷரி, இட் இஸ் பியாண்ட் எவ்ரிதிங் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாமே தவிர அது அப்படி நடைமுறையில் இல்லை. ஆகவே இந்த விஜய் போய் என்ன செய்து கொள்ள முடியும்? இதை பற்றி விஜய்க்கு தெரியுமா என்று கேட்கிறேன். நம்முடைய சட்டங்கள் போதுமானவை அல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், இந்த சட்ட அமைப்பை மாற்றுவதற்கு முயல்வோம். மாநில அரசால் முடியாது, மைய அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அரசியல் சாசனமே மாற்றப்பட வேண்டிய ஒன்று உனக்கு பேச தெரியுமா என்று கேட்கிறேன் நான். நீ வாத்தியாருக்கு சம்பளம் கொடுப்பதில்லை, அவனை பெர்மனெண்ட் ஆக்குவதில்லை. பஸ் கண்டக்டர், டிரைவரை எல்லாம் ஏஜென்சி மூலம் எடுக்கிறாய், அவனுக்கு 500 தான் சம்பளம். துப்புரவு தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதில்லை. வாத்தியார்கள், கல்லூரி ஆசை யாரையும் நிரந்தரப்படுத்துவதில்லை. ஒரு செங்கல் செட்டு சுமக்கிற மைக்காட்டு ஆளுக்கு என்ன சம்பளமோ அதான் PhD படித்த வாத்தியாருக்கு சம்பளம். வெக்கமா இல்லை உனக்கு? மால் அட்மினிஸ்ட்ரேஷன், கரப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். கார்ல் மார்க்ஸ் சிலையை ஸ்டாலின் திறக்கலாமா? நான் சொல்கிறேன், தண்ணீர் ஊற்றி கழுவுவேன். மார்க்ஸ் எவ்வளவு பெரிய பேரறிஞர். நீ 12 மணி நேரம் ஒரு தொழிலாளி வேலை செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்தவன். நீ தொட்டதால் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்கிறேன். காந்தி செய்த மகத்தான தப்புகளில் ஒன்று இந்தியாவின் தேசிய மொழி என்று சொன்னது. அவர் உயிரோடு இருந்தால் மாற்றிக் கொண்டிருப்பார். தூக்கு இந்தியை. ஆங்கிலம் தான் இந்தியாவை உருவாக்கியது, ஆங்கிலம் தான் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்தியா ஒன்றாக நிறைவு பெறும் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். இதெல்லாம் பேசாமல் சும்மா ப்ரோ பாயாசம் பாசிசம் என்று பேசினால் உனக்கு ஓட்டு போடுகிறான் என்றால், ஓட்டு போடுகின்றவன் ரொம்ப கருத்தற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை. இந்து என்று ஒன்றுமே கிடையாது. நீ ஒரு அறிவுடைய முதலமைச்சராக இருந்தால் உன்னுடைய அரசாங்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையை மாற்றும். இதை தூக்கு. இந்துத்துவா தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையாது. நான் சொல்லுவேன், இந்து என்று சொல்லே இந்த நாட்டிலே விடவில்லையே, நீ விட்டு வைத்திருக்கிறாயே, நீ என்ன திராவிடம் பேசுகிறாய் என்று நான் கேட்கிறேன். தமிழனுக்கு தனி மதம் கிடையாதா? சைவம் இல்லையா? வைணவம் இல்லையா? குலதெய்வ வழிபாடு இல்லையா? முன்னோர் வழிபாடு இல்லையா? இவையெல்லாம் தமிழனுடைய வழிபாட்டு முறைகள் இல்லையா? இந்து என்று சொல் பாரதியை தவிர எவனுக்கு தெரிந்திருந்தது? வர்த்தகம் செய்வதற்காக வந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆளுகின்ற நிலைக்கு மாறி சுரண்டியது போல, ஆட்சி நடத்துவதற்காக வந்த திமுக சுரண்டுகின்ற கிழக்கிந்திய கம்பெனியாக மாறி, அந்த கிழக்கிந்திய கம்பெனி எப்படி ஒரு கொள்ளை கம்பெனியோ அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்ளை கம்பெனி. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் ப. கருப்பையா அவர்கள். சார் வணக்கம். சார், தேர்தலை ஒட்டி பல நகர்வுகள் நடக்குது. காங்கிரஸை தொடர்ச்சியாக விமர்சித்தவர்களே நீங்களும் ஒருத்தர். அது ஒரு உரிமையோட விமர்சிப்பீங்க. இப்போ பார்க்குறோம், நாங்கள் பழைய மாதிரி இந்த சீட்டுக்குன்னா பணிய மாட்டோம், ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரஸ் இப்போ பேச தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்தியா டுடே கான்க்ளேவ்ல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு பேசும்போது அதற்கு உடனடியாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர்ல அது மக்கள் முடிவு செய்வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ காங்கிரஸோடைய இப்போ இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே காங்கிரஸ் ஒரு தாராள மனப்பான்மையுடைய ஒரு கட்சி தான், ஒரு லிபரல் பார்ட்டி. ஒரு குறிப்பிட்ட மதம், குறிப்பிட்ட ஜாதி என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் அது காந்தியால் உருவாக்கப்பட்ட நிலை. பிறகு அதையே தொடர்ந்து அவர்கள் செய்தார்கள். ஆனால் காலப்போக்கில் காங்கிரஸ் எப்படி ஆகிவிட்டது என்றால், நான் கேட்கிறேன், காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வந்தால் உங்களுடைய காங்கிரஸ் வளர்ந்து விடுமா? முதலில் உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு போய் மக்களிடம் சொல்ல வேண்டும். கட்சிக்கு முறையாக கட்சி வளர்ப்பதற்கு ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கட்சி என்பது தனி நிலை உடையது.
அதற்குரிய பேச்சுக்களே இல்லை. நீங்கள் ஒரு 10 பேர் எம்பி ஆக வேண்டும், 20 பேர் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதை தவிர 60 ஆண்டு 70 ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்ததில்லை. ஏனென்றால் காமராஜருக்கு பிறகு தலைமைக்கு வந்தவர்கள் பூராவும் ப. சிதம்பரம் இது போன்ற மனிதர்கள் தான். ப. சிதம்பரம், தங்கபாலு, அப்புறம் திருநாவுக்கரசு, அப்புறம் EVKS இளங்கோவன், இது போன்ற 2ஆம் நிலை தலைவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் எப்படியாவது நான் எம்பி ஆகிவிட்டால் காங்கிரஸ் இந்தியா பூராவும் வென்று ஆட்சி அமைக்கும், அப்பொழுது தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக நாம் மந்திரியாக வந்துவிடலாம் என்று 25 ஆண்டுகளாக இந்த காங்கிரஸை வளர்ப்பதற்கு சிதம்பரம் என்ன செய்தார்? எதுவுமே செய்யவில்லை. ஒரு முறை மூப்பனார் தான் இதை தனி கட்சியாக உருவாக்குவதற்கு முயன்று, பிறகு அதற்கு மேல் அவரால் முடியாமல் ராஜீவ்காந்தி பல தடவை வந்தார், பேசினார். ஆனாலும் கூட திமுக அதிமுக 2 தரப்பையும் தள்ளி அவரால் வர முடியவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதாவோடு சேர்ந்து தான் அவர் ஆட்சி நிலையை பெற்றார். ஆகவே ஆட்சியில் பங்கு என்பது இதுவரை தரப்படவில்லை. உண்மையிலேயே ஒரு தரம் தரப்பட்டிருக்க வேண்டும். காங்கிரஸினுடைய தயவில் தான் திமுக ஆண்டது. அது போதுமான பெரும்பான்மையை பெற்றிருக்கவில்லை. அப்பொழுதெல்லாம் அம்மா அதை மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று தான் சொல்வார்கள். மைனாரிட்டி ஆட்சியினுடைய முதலமைச்சர் கருணாநிதி என்று தான் சொல்லுவார்கள். அது ஒரு கேவலமாக இருந்தது கருணாநிதிக்கு பொழுது. அந்த ஒரு தடவை பெற்றிருக்க வேண்டும், நீங்கள் பெறவில்லை. என்ன காரணம் என்றால், நீங்கள் மைய அரசாங்கத்தில் நீங்கள் பங்கு பெற்றீர்கள், ஆனால் உங்களுடைய அரசாங்கத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுக்கவில்லை. இதை ஏன் என்று கேட்பதற்கு நாதி உங்களுடைய கட்சியிலே இல்லை. இங்கே இருப்பவனுக்கெல்லாம் ப. சிதம்பரம் அளவுக்குள்ள மனிதர்கள்லாம் அங்கே போய் மந்திரி பதவியாக பெற்றுவிட்டால் போதும் என்று கருதினார்களே தவிர, இவர்களுடைய தயவில் இவர்களுடைய தோளில் ஏழித்தான் அந்த உயரத்தை தொட முடியும். அதற்கு திமுக அதிமுக 2ம் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. மற்றபடி இந்த காங்கிரஸை வளர்ப்பதற்கு அவர்கள் எதுவும் செய்வதில்லை. ஒன்று. 2வது, இப்பொழுது நான் என்ன கேள்விப்படுகிறேன் அல்லது உய்த்துணர்கிறேன் என்றால், காங்கிரஸ் திமுகவோடு சேருவதில்லை என்ற நிலைப்பாடை எடுத்தால் காங்கிரஸ் 2ஆக உடைந்துவிடும். ஏனென்றால் நம்முடைய செல்வ பெருந்தகை 78 குற்ற வழக்குகளிலே சம்பந்தப்பட்டவர். அவர் ஒரு ஹரிஜன், தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக தலைவராக்கினால் காங்கிரஸ் தாழ்த்தப்பட்டவர்கள் ஈர்ப்பை பெறும் என்பது அவருடைய. அதே மாதிரி கார்கே அங்கே தாழ்த்தப்பட்டவர். காங்கிரஸ் எப்பொழுதும் முஸ்லீம்களை இவர்களெல்லாம் எப்பொழுதும் அப்படி வைத்துக் கொள்வார்கள். அதற்காக செல்வ பெருந்தகை ஏற்கனவே ஏகப்பட்ட குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஒருவர் திமுகவுக்கு அதிகமாக கால் எழுகிற ஒரு கட்சி தலைவர் உண்டென்றால் செல்வ பெருந்தகை தான். அதற்கு காரணம், ஒன்று, குற்ற வழக்குகளிலிருந்து விடுபட வேண்டும், அதனுடைய தாக்குதல் இருக்கக்கூடாது. இன்னொன்று, அவர்கள் படி இழக்கிறார்கள். உனக்கு என்ன வேண்டும், நீ சொல்லுகிற சிபாஸ் காசு வாங்கி, அது உனக்கே நாங்கள் நேரடியாக தருகிறோம். எல்லாருக்கும் காசு போகுது. முத்தரசன் ஒரு முறை சொன்னார், நாங்கள் மட்டுமா வாங்குகிறோம், யார் வாங்கவில்லை சொல்லுங்கள், திருமாவளவன் வாங்கவில்லையா என்று கேட்டார். ரொம்ப அதுக்கெல்லாம் பதிலே அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஒரு கட்சி தான் அடிக்கிற பணத்தில் இவர்களுக்கும் கொடுப்பது என்ற கருத்து நிலைக்கு வந்து விட்டால் எல்லாரும் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் என்பது பொருளாக ஆகிவிடும். இப்பொழுது சிதம்பரம் என்ன, ஒரு நாள் இந்த பேச்சு வந்தவுடனே மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் நாம் தனியாக இந்த கட்சியை எடுத்து செல்ல வேண்டும் அல்லது வேறு கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும். தனியாக எடுத்து செல்ல முடியாது. இவர்களுக்கு ஒரு 5% 7% வாக்குகள் தான் இருக்கும். அதிகம் போனால் 7, குறைந்தது ஒரு 5 இருக்கும். அதுவும் தென் மாவட்டங்களில் தான் உண்டு. இங்கே எல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸுங்கெல்லாம் இந்த பக்கம்லாம் நிற்பதே கிடையாது. அவர் வந்து ஸ்டாலினிடம் ஒன்று பேசினார் என்று நான் உய்த்துணர்கிறேன். ஸ்டாலின் ஏதோ எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தால் சரியாக எண்ணெய் முதுகில் படவில்லை. சிதம்பரம் முதுகில் அதை இழுத்து தேய்த்து விட்டு என்னை எப்படியாவது நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினராக இன்னும் 1.5 ஆண்டுகளில் என்னுடைய பதவி போகிறது, என்னை ஆக்கி விடுங்கள். உங்களை விட்டு காங்கிரஸ் போகுமானால் காங்கிரஸை போக விட மாட்டோம். ஆகவே காங்கிரஸ் உங்களோடு தான் இருக்கும். அப்படி மீறி போகின்ற நிலைமை ஏற்படுமானால், ஏனென்றால் இதில் கொஞ்சம் ராகுலுக்கு சபலம் தட்டுகிறது. தனியாக கட்சி வைப்பதோ அல்லது இன்னொருவனோடு சேர்ந்து கட்சியை வளர்ப்பதற்கோ சுதந்திரமாக செயல்படுவதற்கோ வசதியாக இருக்கும் என்று நினைக்கின்ற கட்டம் இருந்தால், மூப்பனாரை போல நான் இந்த கட்சியை ஒழித்து விடுகிறேன். ஏற்கனவே ஒரு ஜனநாயக காங்கிரஸ் என்று ஒன்று வைத்து டிபாசிட்டை இழந்தார் சிதம்பரம். அவர் மகனும் இழந்தார். அவர்கள் தனியாக கட்சி வைத்து பார்த்தார்கள். அந்த ஒரு பகுதியாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் என்று நினைத்தார்கள். டிபாசிட் போய்விட்டது. அந்த தடவை தான் காங்கிரஸ் அங்கே எம்பியாக வந்தது. சிதம்பரத்திற்கு பதிலாக சுதர்சனம் நாச்சியப்பன் எம்பியான ஆனார். சிதம்பரத்தை தோற்கடித்து தான் அவர் எம்பியாக ஆனார். இவர்கள் டிபாசிட்டை இழந்தார்கள். ஆக இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மூப்பனார் எப்படி நரசிம்மராவ் காங்கிரஸை ஒன்றுமில்லாமல் ஆக்கி தாங்கள் தான் உண்மை காங்கிரஸ் என்று ஆக்கினாரோ, அதுபோல் எங்களுக்கு ஒரு 17-20 இடம் கொடுங்கள்,
அங்கே இருக்கிறவனெல்லாம் விஜயோடு சேர்ந்து ஜெயிக்க முடியாது, திமுகவோடு சேர்ந்தால் எம்எல்ஏ ஆகி விடலாம் என்றெல்லாம் இங்கே வந்து விடுவான். அவன் பூராவுக்கும் நாம் இடம் கொடுத்து விடுவோம். அந்த கட்சியில் இவனை தவிர மாவட்ட கமிட்டிக்கு கீழே கமிட்டியே கிடையாது. மாவட்ட கமிட்டி வரையிலும் இருக்கிறது, தலைவர் இருக்கிறார்கள். ஊராட்சியிலாம் கட்சியே கிடையாது. ஆகவே உண்மையான காங்கிரஸாக நம்முடைய காங்கிரஸ் ஆகிவிடும். திமுகவுக்கு அது கூட்டணி நிலையில் இருக்கும். அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார்கள். எப்படி மூப்பனார் காங்கிரஸ் உண்மை காங்கிரஸாகவும் நரசிம்மராவ் காங்கிரஸ் ஒன்றுமில்லாத காங்கிரஸாகவும் ஆனதோ, அதே மாதிரி நாங்கள் வைத்திருக்கிற காங்கிரஸாகவும் அது ஒன்றும் இல்லாமல் போகும். ஏனென்றால் அவர் வெற்றி பெற முடியாது. விஜயோடு சேர்ந்து திமுகவோடு சேர்ந்து நாங்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் 2 பேரும் பேசி தயாராக வைத்திருக்கிறார்கள். அதாவது காங்கிரஸை வெளியேற விடுவதில்லை. வெளியேறுகின்ற நிலைமை ஏற்பட்டால் அதை உடைத்து தனி காங்கிரஸ் வைப்பது. இது காங்கிரஸுடைய தலைவிதியாக இருந்து வந்திருக்கிறது. இதை என்றைக்கும் டெல்லியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நரசிம்மராவ் ஒரு முடிவெடுக்கிறார், பிரதம மந்திரியாக இருந்து. காங்கிரஸ் அப்பொழுது இவர் சோனியா காந்தி தலைமையில் தான் இருந்தது. ஆனாலும் கூட இந்திரா காந்தியோடு ஜெயலலிதாவோடு சேர வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்த போது இவர்கள் தனியாக போய் ஜெயலலிதா மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது, ஆகவே நாங்கள் தனி கட்சி வைக்கிறோம் என்று திமுகவோடு சேர்ந்தார்கள். தனியாக நின்று அவர்கள் வெல்ல முடியாது. திமுகவோடு சேர்ந்து ரஜினி, திமுக, காங்கிரஸ், மூப்பனார் காங்கிரஸ் 3 சேர்ந்து பெரிய வெற்றி பெற்று ஜெயலலிதா தோற்று போனார். ஆகவே இந்த நிலைப்பாட்டை மறுபடியும் எடுப்பார்கள். அவருக்கு தேவை ஒரு ராஜ்யசபா மெம்பர். அப்புறம் மகனுக்கு அங்கே உள்ள எம்பி. 2 பேர் ஒரே குடும்பத்தில் தகப்பனும் மகனும் இருப்பார்கள். நம்முடைய ஸ்டாலின் மகனும் முதல்வராகவும் துணை முதல்வராகவும் இருப்பது போல் இவர்களும் அதுபோலவே இருப்பார்கள். அதற்காக உள்ள ஏற்பாடுகளை பேசி வைத்திருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் விஜயோடு வருவது என்ற நிலைப்பாட்டை எடுத்தால் காங்கிரஸ் உடையும். இதற்குத்தான் அஞ்சுகிறார் ராகுல். இல்லாவிட்டால் நேரம் ராகுல் வந்து விஜயோடு சேர்ந்து தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். விஜயினுடைய தகப்பனார் ஒரு அறிக்கை விட்டார். இதுவரையும் அவர் அறிக்கையே விட்டதில்லை. அவரை கட்சியில் சேர்ந்து கொள்வதில்லை விஜய். ஆனாலும் அவர் ஒரு அறிக்கை விட்டார். இந்த மாதிரி நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் திமுகவோடும் பிற கட்சிகளோடும் சேர்ந்து சல்லியாக ஒன்றும் இல்லாமல் போய்விட்டீர்கள். நீங்கள் எங்களோடு வாருங்கள், வளரலாம். இவர்களுக்கு துணையாகத்தான் அவர் இருக்க முடியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் திமுகவை எதிர்த்து அரசியல் நடத்துவதற்கும் அந்த கட்சி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் சுதந்திரமாக மீண்டும் வெவ்வேறு இப்பொழுது இல்லையே அந்த நிலை. 5 ஆண்டுகளாக இவர்கள் 40 அடி போட வேண்டிய ரோட்டை 30 அடியாக போடுகிறான். இந்த நாட்டில் கேட்பதற்கு கட்சி இல்லை. 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. இதை விஜிலன்ஸ் கண்டுபிடிக்கிறான். அவன் கண்டுபிடித்தது யாரும் வெளிக்கட்சி இல்லை, விஜிலன்ஸ் கண்டுபிடிக்கிறான். 40 அடி ரோடு 30 அடியாக போடப்படுகிறது, 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு போடப்படுகிறது. இன்றைக்கும் சான்றுகளோடு நாங்கள் படம் பிடித்து வைத்திருக்கிறோம். இதற்கு முழு பணமும் 40 அடிக்கு உள்ள பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீஃப் இன்ஜினியர்களும் அதில் கையெழுத்து போட்டிருக்கிறார். சீஃப் இன்ஜினியர் எப்படி கையெழுத்து போடுவார்? மந்திரிக்கும் பங்கு கொடுத்தால்தான் போட்டிருப்பார். மந்திரியை 60 எடுத்துக்கொள்வார், இவருக்கு ஒரு 20 கொடுப்பார்கள், அவருக்கு 10, 5 என்று இப்படி கடைசியாக பங்கிட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி பகிரங்கமாக அதிகாரிகள் சீஃப் இன்ஜினியர் வரையிலும் ஊழலுக்கு உட்படுத்தி கலெக்டரெல்லாம் மணல் சுரண்டலில் 5 கலெக்டர்கள் கோர்ட்டில் நிற்கிறார்கள். இதெல்லாம் கேள்வியே படாது. காமராஜர் காலத்தில் அதிகாரிகள் கோர்ட்டுக்கு வருவது என்பது கிடையவே கிடையாது. ஏனென்றால் அதிகாரிகளை இவர்கள் தவறாக பயன்படுத்துவதும் இல்லை, அதிகாரிகள் தவறு செய்வதும் இல்லை. இன்றைக்கு இவர்கள் இந்த நாடு ஏன் ஸ்டாலின் ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், ஆட்சியினர், அதிகார வர்க்கம், பத்திரிகை துறை 3 நாசமாகிவிட்டது. நீதிமன்றங்கள் பாதி நாசமாகிவிட்டன. 8 கட்சி 10 கட்சி கூட்டணி. ஏனென்றால் மோடியை ஒழிக்க வேண்டும். மோடி மதத்தின் பேரால் கட்சி நடத்துகிறார். எனக்கு உடன்பாடு இல்லை. நான் காந்தியை பின்பற்றுகிறவன். காந்தி மதவாதி, ஆனால் மதம் அரசியல் பங்கு கொள்ளக்கூடாது என்று சொல்லுவார். நாம் மதம் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம், ஜாதி நம்பிக்கை. ஜாதிக்கு எதற்கு கட்சி? மதத்திற்கு எதற்கு கட்சி? நிதிநிலை அறிக்கைகள் எல்லா மக்களுக்கும் போடப்படுகின்றன. அவர்களுடைய ஏழ்மை, வசதி, இதனுடைய அடிப்படையில் அந்த பணம் பங்கிடப்பட வேண்டுமே தவிர, அரசு பணம் வசதியானவனிடம் வாங்க வேண்டும், வசதியற்றவனுக்கு பங்கிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு. பணக்காரர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவனுடைய சொத்தையெல்லாம் அடித்து கொண்டு போய்விடுவான். இந்த மாதிரி கடமையை நிறைவேற்றுவதே கிடையாதவர்கள். அவர்களே கொள்ளையடிக்கின்றவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த சட்டத்தால், இதை எதிர்பார்க்காத காரணத்தினால் நம்முடைய சட்டத்தில் இவர்களை தண்டிப்பதற்குரிய சரியான பகுதிகள் இல்லை. இவர்கள் அடுத்தடுத்து துரைமுருகன் 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வழக்கு இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால்
அரசாங்கம் உன் கையில் இருக்கிற காரணத்தினால் சர்க்கார் வக்கீல் உன் கையில் இருக்கிறார். நீதிபதியை ஒரு வழியாக நீங்கள் போலீஸ் உன் கையில் இருக்கிறது. இந்த ஆவணங்களை தயாரித்து கொடுக்க வேண்டியவர்கள் இவர்கள் 2 பேரும் தான். இவர்கள் வழக்கை சரியாக வைக்காவிட்டால் இவர் எப்படி தண்டிக்கப்படுவார்? அப்படியானால் நம்முடைய அரசியல் சாசனம், குற்றவியல் சாசனம் தோற்றுவிட்டது என்று நான் சொல்கிறேன். ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சியாளர்களை மேக்னா கார்ட்டா என்ற ஒரு சட்டம் 12ஆம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்டது. அரசனும் சட்டத்திற்கு உட்பட்டவனே என்பதை முதல் நிலைநாட்டினார்கள். ஒரு இங்கிலாந்து மன்னன் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றான். ஐ ஆம் எவோ லா, ஐ ஆம் தி லா. நம்ம 14ஆம் லூயி சொன்னான், ஐ ஆம் தி ஸ்டேட். வாட் யூ சே, ஐ ஆம் தி ஸ்டேட் அப்படின்றதான். அது பெரிய புகழ் மொழியாக வரலாற்றில் இருக்கிறது. நான் தான் அரசாங்கம், நான் தான் சட்டம், நான் தான் நீதிபதி, எல்லாம் நான் தான் அப்படின்னு 14ஆம் லூயி சொன்னேன். அதே மாதிரி இந்த மேக்னா கார்ட்டா என்ற சட்டத்தை கொண்டு வந்த அந்த அரசன் என்னை கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று அவன் சொன்னான். கடவுளுக்கு கூட, ஏனென்றால் கடவுள் என்னை கேட்கப் போவதில்லை என்று சொன்னான். அப்பொழுது பெரிய போராட்டம் நடத்தி அரசனும் சட்டத்திற்கு உட்பட்டவன் தான். அதுக்கெல்லாம் கடுமையான சட்டங்கள்லாம் பின்னால் செய்யப்படும். ஆனால் முதலிலே அரசனும் சட்டத்திற்கு உட்பட்டவன் தான் என்ற கருத்தை ஏற்படுத்தியதனால் அதுக்கு மேக்னா கார்ட்டா என்று வரலாற்றிலே பேர். 12ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கும் அவ்வளவு ரொம்ப சிறப்புடையதாக இருக்குது. யூ ஆர் நாட் எபவ் அஸ், யூ ஆர் ஒன் எமங் அஸ், வி ஆர் ஆல் ஈக்குவல்ஸ். பெரிய கருத்துப்பூர்வமாக. ஆனால் நம்முடைய இங்கிலாந்து சட்டங்களும் போதுமானவை அல்ல, உலக சட்டங்களும் போதுமானவை இல்லை. ட்ரம்ப் வந்து விட்டார், ஜனாதிபதியாக வந்து விட்டார். எல்லா நீதிமன்றங்களையும் தாண்டி ஆட்சியாளன் தான் இறுதி அதிகாரம் உடையவனாக இருக்கிறான். நாம் பேருக்கு வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம். அதாவது ஆட்சிக்கு அப்பாற்பட்டது ஜுடிஷரி, இட் இஸ் பியாண்ட் எவ்ரிதிங் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாமே தவிர அது அப்படி நடைமுறையில் இல்லை. ஆகவே இந்த விஜய் போய் என்ன செய்து கொள்ள முடியும்? இதை பற்றி விஜய்க்கு தெரியுமா என்று கேட்கிறேன். நம்முடைய சட்டங்கள் போதுமானவை அல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், இந்த சட்ட அமைப்பை மாற்றுவதற்கு முயல்வோம். மாநில அரசால் முடியாது, மைய அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அரசியல் சாசனமே மாற்றப்பட வேண்டிய ஒன்று, உனக்கு பேச தெரியுமா என்று கேட்கிறேன். நான் விடாமல் சொல்லுகிறார் 32 எம்பியாக ஆக்கப்பட்டு விடுவோம், ஆகவே நம்முடைய உரிமை பறிபோய்விடும் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். நான் அதற்கு விடாமல் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது 1 man 1 vote 1 value என்ற முறையை ஏன் ஏற்றுக்கொண்டாய்? 1 man 1 vote 1 value அப்படின்னா அப்புறம் உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கு 120 கோடி தான், நமக்கு 7.5 கோடி தான். அவனுக்கு 120 சீட்டு தான், அப்புறம் நமக்கு 32 சீட்டு தான். நீ 1 man 1 vote 1 value தானே. இது ஏன்டா இந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிய? அண்ணாவுக்கு அன்றைக்கு அதை பற்றி சிந்தனை இருந்ததா? மாநிலங்கள் வாரியாக சமமாக ஒவ்வொரு மாநிலத்துக்கு 40 இடம் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தின் மீது இன்னொரு மாநிலம் ஆதிக்கம் செலுத்த முடியாது. நீ நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் அடிப்படையில் இந்த சட்டத்தை உருவாக்கிய போது உங்களுக்கு அது தெரியவில்லை. எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று பாரதியும் பேசுகிறான். பாரதியும் ஆழமாக இதை சிந்திக்கவில்லை. அவனுக்கு ஜனநாயகம் எப்படி செயல்படும் என்பது தெரியாது. அவன் கேள்விப்பட்டதை பற்றி பெருமைப்பித்து பேசுகிறானே தவிர எல்லாரும் இந்நாட்டு மன்னராக இங்கே இருக்கிறான். விசாரணை கைதி தனக்கு பிணைக்கு ஆள் இல்லாத காரணத்தினால் 20 ஆண்டுகள் சிறையில் இருக்கான். அவனுக்கு சட்டப்படி தண்டனை கொடுத்தால் 2 ஆண்டு தான் தண்டனை கொடுக்க வேண்டும். 20 ஆண்டுகள் அவன் சிறையில் இருக்கிறான். கேட்பதற்கு நாதி இல்லை, அவனுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. நீ போன உடனே வெளியே வந்து விடுகிறாய், சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போகிறாய். எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்பது பொய்களிலேயே பலமான வடிகட்டிய பொய். இதையெல்லாம் பேசுவதற்குரிய தலைவர்கள் வர வேண்டும். சீமான் என்ன பேசுவார்? பெரியம்மாளோட போய் சொன்னார் பெரியார், சின்னம்மாளோட போய் சொன்னார், உறவுகளையே கொச்சைப்படுத்தினார் பெரியார் என்று பேச. அப்படியெல்லாம் அவர் பேசவே இல்லை. பெரியாருடைய கருத்துக்கள் பல நிலைகளில் மறுக்கப்பட வேண்டியவை என்றாலும் கூட நம்முடைய சிந்தனை அடிப்படையில் அவர் ஒரு பொது தொண்டர் என்பதும் தமிழ்நாடு திராவிட இயக்கத்தால் பெற்ற ஒரே ஒரு பலன் மொழி அடிப்படையில் இனம் என்கின்ற கருத்தை நிலைநாட்டி விட்டார்கள். அதுதான் உண்மை. இந்தியா என்பது பல இனங்கள் சேர்ந்த ஒரு நாடு தான். இந்த ஒரு கருத்தை நிலைநாட்டுவதற்கு தென்னிந்திய உரிமை சங்கத்தில் போய் பெரியார் சேர்ந்தபோது பெரியாருடைய சிந்தனை வளம் பெறவில்லை என்று நான் சொல்கிறேன். நீதி கட்சியாக பெரியார் அதில் பங்கு கொண்ட போதும் அது வலுப்பெறவில்லை. சுயமரியாதை இயக்கம் வைத்த போதும் பெரியாருடைய சிந்தனை முழுமையடையவில்லை. திராவிடர் கழகமாக அதை ஆக்கிய போது வரலாற்று புகழ்மிக்க ஒரு மாபெரும் சாதனையை பெரியார் செய்துவிட்டார்.
2 நாகரிகம் இந்தியாவை ஆளுகிறது. ஒன்று ஆரிய நாகரிகம், வேத நாகரிகம், இன்னொன்று திராவிட நாகரிகம், நம்முடைய நாகரிகம், தமிழை அடிப்படையாக கொண்ட நாகரிகம் என்ற மாபெரும் உண்மை மக்களிடம் கொண்டு செலுத்த ஆராய்ந்தவர்கள் அறிஞர்கள், கொண்டு செலுத்தியவர்கள் திராவிட இயக்கத்தினர் தான். அது ஒன்றுக்காக இந்த நாட்டை 50 ஆண்டுகளாக அவர்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியாருடைய பங்கும் அண்ணாவினுடைய பங்கும் இந்த ஒன்று மட்டும் செய்ததே போதுமானது. மற்றவையெல்லாம் பெரியாரை பற்றி நாம் கருதவே வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன், இந்தியா ஒன்றாக இருப்பதற்கு ஆங்கில மொழி தான் காரணம், வெள்ளைக்காரன் தான் காரணம். தேசியம் என்பது இந்தியாவில் உண்டாக்கப்பட்டதற்கு காந்தி தான் காரணம். விடுதலை போராட்டத்தை நாம் எல்லாரும் ஒரு மக்கள் என்று சொல்லி அவர்களை ஒருமித்து ஒரு கூட்டுக்குள் அடைத்த போது தேசியம் என்பது உருவாகிறது. நேஷனலிசம் என்ற சொல் தட் இஸ் எ நியூ வேர்ட். அது 19th century வேர்டு, கான்செப்ட். அதை வெள்ளைக்காரர்கள் தான் உருவாக்கினார்கள். அதுக்கு முன்பு ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை இந்த மன்னன் வைத்திருப்பான், இந்த நாட்டினுடைய இன்னொரு பகுதியை இன்னொரு வைத்திருப்பான். என்ன, அப்பொழுது தேசியம் உருவாகவில்லை. நான் வி ஆர் ஆல் ஜெர்மன்ஸ். ஹிட்லர் அதுதானே செய்தேன், வி ஆர் ஆல் ஜெர்மன்ஸ். அப்போ ஜெர்மன் பகுதியெல்லாம் ஜெர்மனுக்கு வா என்று அந்த தேசியம் என்ற சொல்லே உருவாக்கப்பட்டது வெள்ளைக்காரனால். பிறகு காந்தி காலத்தில் இந்திய தேசியம் உருப்பெற்றது. பெரியார் காலத்தில் திராவிட இன உணர்வு வலுப்பெற்றது. ஆக இவையெல்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப பிரமாதமான காரியம் நான் நினைப்பேன், ஆங்கிலம்தான் இந்தியாவை ஒழுங்குபடுத்தியது. அஸ்ஸாம்காரனோடு நம்ம பேச முடியாது, வங்காளக்காரன் ஒரியாக்காரனோடு பேச முடியாது, எவனோடையும் பேச முடியாது. இந்தியா அதற்கு முன்னால் இல்லை. வெள்ளைக்காரன் ஒரு அரசாங்கத்தின் கீழே இவர்களை கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்ட போது இவனும் அவனும் பேசிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆங்கிலத்தை கற்பித்தான், அதை பாடமொழி பயிற்சி மொழியாக ஆக்கினான். இந்தியா முழுவதுக்கும் கற்பிக்கப்பட்ட மொழியின் வழியாக காந்தியும் விவேகானந்தர் இந்து மதத்தை வளர்க்க ஆங்கிலத்தை பயன்படுத்தினார், காந்தி தேசியத்தை பரப்ப ஆங்கிலத்தை பயன்படுத்தினார். ஆங்கிலத்தின் வழியாகத்தான் நாம் அஸ்ஸாமும் வங்காளமும் ஒரியாவும் தமிழ்நாடும் ஒன்றுபட முடிந்தது. ஆகவே இங்கிலீஷ் should be the link language because it created India. இங்கிலீஷ் இல்லாமல் இந்தியா உருவாகவில்லை. ஆகவே இந்தியை நீ கொண்டு வந்து திருத்தியது முட்டாத்தனம். காந்தி செய்த மகத்தான தப்புகளில் ஒன்று இந்தியான் தேசிய மொழி என்று சொன்னது. அவர் உயிரோடு இருந்தால் மாற்றிக்கொண்டிருப்பார், ராஜாஜி மாற்றிக்கொள்ளது இல்லையா, அது மாதிரி மாற்றிக்கொண்டிருப்பார் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், எவ்வளவோ காரியங்களெல்லாம் நடந்தன. தேசியம் உருவானது காந்தியால். தேசியம் என்பது ஐரோப்பிய கொள்கை. அது இல்லாத நாடு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த இல்லாத நாட்டை ஒன்றாக உருவாக்கி நிலை பெறச் செய்தது ஆங்கிலம். வெள்ளைக்காரன் ஆழ்வதற்காக அதை செய்தான். அது நம்மை ஒரு நாடாக ஆக்கிவிட்டது. இல்லாவிட்டால் எப்படி அவனும் நாமும் ஒன்றாக இருக்க முடியும்? வங்காளமும் நாமும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? ஆகவே தூக்கு இந்தியை. ஆங்கிலம்தான் இந்தியாவை உருவாக்கியது, ஆங்கிலம்தான் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்தியா ஒன்றாக நிறைய பெறும் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். இதெல்லாம் பேசாமல் சும்மா ப்ரோ பாயாசம் பாசிசம் என்று பேசினால் உனக்கு ஓட்டு போடுகிறான் என்றால், ஓட்டு போடுகின்றவன் ரொம்ப கருத்தற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் சும்மா இவர்களிடம் பங்கு பெற்றுக் கொள்கிறது. இந்த சூனா வெங்கடேசன்லாம் என்ன பேசுகிறார்? திமுகவுக்கு தாளம் அடிப்பதை தவிர செங்கோலை பற்றி பெரிய மறுப்பு பேசுகிறார். அங்கே போய் ஆசை நாயகியை வைத்து கொண்டிருந்தார்களாம் இந்த நாட்டு மன்னர்களெல்லாம். அவர்கள் வைத்திருந்த செங்கோலாம். அப்புறம் செங்கோலுடைய யோக்கியது என்ன என்று கேட்கிறார். நீதி தவறாமல் அந்த செங்கோல் வளைந்து விட்டதே என்று உயிரை விட்டு ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியனை பற்றி அவருக்கு தெரியாது. செங்கோல் அது திலப்பதிகாரன் சொல்லும், வல்வினை வளைத்த கோலை செங்கோல் நீக்கி நீதியை நிலைவரச் செய்தது என்று சொல்லுவார். அப்படி இதை போய் ஆசை நகை வைத்திருந்தவனெல்லாம் மன்னன், அவன் வைத்திருந்த செங்கோல் என்று அவர் பேசுகிறார். நம்முடைய நாட்டின் அரசியல் தலைவர்கள் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். மாப்போ சிவஞானம், பெரியார், அண்ணா, பி ராமமூர்த்தி, ஜீவானந்தம் போன்ற மிகச்சிறந்த தலைவர்கள். ஒரு அச்சு கோர்க்கிற தொழிலாளி நாட்டுக்கு தலைவனாக முடிந்தது. நான் ஆக முடியவில்லையே, எனக்கு பணம் தேவைப்படுகிறது, மாப்போசிக்கு தேவைப்படவில்லையே. நாடு அன்று ஒழுக்கமாக இருந்தது. காந்தி வளர்த்த தலைமுறை அந்த அரசியலில் இருந்தது. அதனாலே அண்ணாவிடம் பணம் இல்லை. அண்ணா ஒரு கூட்டத்துக்கு போனால் 100 ரூபாய் கொடுத்தால்தான் அவரால் வாழ முடியும், பிழை ஒன்றுமில்லை. அண்ணா எந்த பணமும் சேர்க்காமல் தான் சேர்த்தார். பெரியார் சேர்த்ததையும் கொடுத்து விட்டு போய்விட்டார். அதனால் தொண்டு என்பது தொண்டாகவே இருந்தது. இப்பொழுது பணம் இல்லாதவன் கட்சி நடத்த முடியாது. நான் கத்திக்கொண்டே இருக்க வேண்டியதான். 10 பேர் உங்களை மாதிரி 4 பேர் கேட்டால் உண்டு, இல்லாட்டால் இல்லை. இந்த இப்படி நிலைமைகளெல்லாம் மாறிவிட்டன. இங்கே அரசியலில் சீமான் பேசுகிறேன், ஆடு மாடுகளுக்கு மாநாடு, அப்புறம் விவசாயியை நான் அரசியல் சிப்பந்தியாக்குவேன், இதெல்லாம் ஒரு கருத்து. இந்த நம்முடைய சட்டங்கள் தகுதியற்றவை,
நம்முடைய பார்லிமெண்ட்டினுடைய இடம் குறையத்தான் செய்யும். ஏனென்றால் அரசியல் சாசனம் அத்தகையதாக இருக்கிறது. ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையை மாற்ற வேண்டும். அதே ஒரு ஓட்டு ஒரு வேல்யூ என்று சொன்னால் உத்தரப்பிரதேசனுக்கு கூடுதல் தான் நமக்கு குறைதல் தான். ஜார்க்கண்டுக்கு அதை விட குறைவு தான். எதையும் சிந்திப்பதே கிடையாது. எல்லாம் இப்போ உங்களை தவிர பேட்டி எடுக்க வருகிறவனால விஜயை பற்றி தான் கேட்குறான். என்ன செய்வது? நீங்கள் ஒரு ஆள் தான் வேறு ஏதாவது கேட்கிறீர்களே தவிர விஜயை பற்றி தான் கேட்கிறார்கள். என்ன காரணம் என்றால் கடினமாக சிந்திப்பதற்கும் யோசிப்பதற்கும் படித்து புதிய அறிவை பெருக்கிக் கொள்வது சிரமமாக இருக்கிறது. டிவி பார்ப்பது தான் எளிதாக இருக்கிறது, சினிமா பார்ப்பது தான் எளிதாக இருக்கிறது. மனிதனுக்கு யாரையாவது போற்றக்கூடிய உணர்ச்சி உண்டு. எல்லாம் அவனால் இருக்க முடியாது. யாரையாவது போற்றாமல் இருக்க முடியாது, யாரையாவது திட்டாமல் இருக்க முடியாது. இது ரெண்டும் அவனுக்கு இந்த வெறுப்பும் அவனுடைய மனதில் ஆழமாக படிந்தவை. இப்போ நம்ம காந்தியை போட்டுக்கிறோம் நம்முடைய அறிவுக்கு தக. சீமானை போட்டுக்கிறவன் எந்த லெவலில் இருப்பான்? இதுதான் நிலைமை. ஆக விஜயை போட்டுக்கிறவனும் அதே நிலைமை தான். அவனுக்கு தெரியாது. விசில் அடித்தால் நாடு அடங்கும், இதெல்லாம் ஒரு பேச்சு. எல்லா மாறுதல்களையும் விசில் அடித்து கொண்டு வா, என்னுடைய விசில் ஒலிக்கும். ஆனால் நாட்டில் என்னென்ன மாறுதல்கள் நிகழும்? அரசியல் சாசனத்தில் நிகழும், ஆட்சி முறையில் நிகழும். யாரும் அயோக்கியத்தனம் செய்ய முடியாதபடி அரசியலமைப்பை நாங்கள் மாற்றுவோம். ஆனால் அதெல்லாம் உண்மையிலேயே கடவுளுக்கு அஞ்சு தான் ஒருத்தன் சரியாக இருக்க முடியும். வேறு உலகத்தில் இல்லாத அரசியலமைப்பை கொண்டு வந்தாலும் மறுபடியும் செய்கின்றவன் மனிதன் என்கின்ற காரணத்தினால், அதை நடைமுறைப்படுத்துகின்றவன் அந்த அதிகாரத்தில் உள்ளவன் என்கின்ற காரணத்தினால் நடக்கவே நடக்காது. கடவுளுக்கு அஞ்சு நடந்தால் தான் நம்ம எல்லாம் மீறி ஒரு சக்தி இருக்கிறது, அது தண்டிக்கும் என்று நினைக்க வேண்டும். எல்லா மனிதனும் திடீரென்று பவார் விமானம் மோதி சாகிறார். அஜித் பவார் அஜித் பவார் ஏன்? அவங்கையும் மீறியது வாழ்க்கை. சாவு நம் கையில் இல்லை, பிறப்பு நம்முடைய கையில் இல்லை, நிறம் நம்முடைய கையில் இல்லை. நாம் எதுவும் முக்கால்வாசியான சங்கதிகள் நம்முடைய கையில் இல்லை. ஆனால் நம்மை மீறி நாம் பிறந்திருக்கிறோம், நம்மை மீறி சாக போகிறோம். இவன் எல்லாரையும் மீறியவன் என்று நினைக்கிறான். ஆகவே இந்த கருத்து மட்டும் அவனுக்கு பிடிபட்டு விட்டால் வாழ்வு சாவில் முடியும். எதையும் எடுத்து செல்ல முடியாது, ஒன்றையும் கொண்டு செல்ல முடியாது. எதுக்கு 30,000 கோடி சேர்க்க வேண்டும்? எதுக்கு துபாயில் கொண்டு போய் பதுக்க வேண்டும்? மனிதனுக்கு உண்ண உணவு வேண்டும், உறைய இடம் வேண்டும், உடுக்க உடை வேண்டும், தழுவிக்கொள்ள ஒரு பெண் வேண்டும். இதுதான் நியாயமாக உடலோடு வந்தது. மற்ற எதுவும் உடலோடு வந்ததில்லை, நாம உண்டாக்கி கொண்டவை. போதும் என்றால் போதும். என்ன பணத்தை மணி இஸ் பவர் என்று நினைக்கிறான். புறநாட்டில் ஒரு நிகரற்ற பாட்டு ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தை நான் ஒருவனாகவே ஆள வேண்டும், பலரோடு பங்கிட்டு கொண்டு ஆள மாட்டேன். நான் ஒருவனே உலகம் முழுவதையும் ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற மன்னனுக்கும் தன்னுடைய உணவுக்காக கேவலம் விலங்குகளின் பின்னால் ஓடி 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 களைத்து வேட்டையாடி அதை உண்டு வாழ்கிற வேடனுக்கும் வாழ்க்கையின் தேவை 2 தான். உண்பவை நாடி உடுப்பவை 2 என்று அந்த புராணம் சொல்கிறது. உண்பவை நாடி உடுப்பவை 2. அதை தவிர நான் சேர்த்து வைத்திருக்கிறேனே என்று சொன்னால், சேர்த்து வைத்தவற்றையெல்லாம் உன்னால் நுகர முடியாது. உன்னுடைய நுகர்ச்சி வரம்புக்குட்பட்டது. யுவர் கன்சம்ஷன் இஸ் லிமிட்டெட். அவ்வளவுதான். உண்பவை நாடி உடுப்பவை 2, பிறவும் எல்லாம் ஊருக்குமே. காமம் போன்ற எல்லாம் உலக விலங்கினங்களோடு உனக்கும் பொதுவானவை. அந்த முனைப்பு பரபரப்பு பிறகு அடக்கம், அதோடு இது முடிந்தது. அது முடிந்து விட்டால் சும்மா இருக்கும், அப்புறம் மறுபடியும் கிளம்பும், மறுபடியும் முடித்து விட்டால் சும்மா இருக்கும். இது 2ஐயும் தவிர நான் நிறைய வைத்திருக்கிறேனே என்று சொன்னால், உண்பவை நாடி உடுப்பவை 2, பிறவும் எல்லாம் ஊருக்குமே, செல்வத்தின் பயனே ஈதல். சரி, நான் இவ்வளவு பாடுபட்டு காசாக சேர்த்து ஒவ்வொரு காண்டாட்காரனுடைய அடிமடியிலும் கை வைத்து இவ்வளவு பணத்தை உண்டாக்கி எல்லாருக்கும் கொடுத்து விட்டு போவேன்னு சொன்னால், நான் அனுபவிப்பதா எல்லாருக்கும் கொடுத்து விட்டு போவதா என்ற கேள்விக்கு ஒரு பதில் சொன்னான் பாருங்கள். நான் ஆடி போய்விட்டேன். தமிழன் மிகப்பெரிய அறிஞன் என்று நான் அதிலே தான் தெரிந்து கொண்டேன். எல்லாவற்றையும் நுகர வேண்டும் என்று நீ விரும்பினால் நுகரவே முடியாது விடுகிறான். செல்வத்தின் பயனை ஈதல் துய்ப்போம் எண்ணினே தப்புணவளவே. நாமே நுகர்ந்து விடுவோம் நாம் ஈட்டியதை என்று நினைத்தால் இந்த 2க்கும் அப்பாற்பட்டு உன்னால் நுகர முடிந்தது எதுவுமே இல்லை. அவையெல்லாம் எஞ்சி போய் யார் யாரோ கொள்வார்கள். ஆகவே உன் மனதார எல்லாருக்கும் வழங்கு என்று சொல்வார். துய்ப்பன பலவே. அதாவது உண்பவை நாடி உடுப்பவை 2, பிறவும் எல்லாம் ஒருக்குமே, செல்வத்தின் பயனை ஈதல் துய்ப்போம் எண்ணினே தப்புண பலவே. நானே அனுபவிப்பேன் என்று சொன்னால் தப்பி போயிடும். உன்னுடைய நுகர்ச்சி வரம்புக்குட்பட்டது.
அம்பானி என்ன செய்கிறாரு, ரஜினிகாந்தை கூப்பிட்டு கல்யாணம் நடத்துகிறாரு. அவர் 50 லட்சம் ரூபாய்க்கு நடத்துகிறாரு. நம்ம ஆள் கொஞ்சம் நடுத்தரமானவன் வந்து சோழா ஹோட்டலில் நடத்துவேன், ஒன்றும் இல்லாதவன் மண்டபத்தில் நடத்துவேன், எதுவும் இல்லாதவன் கோயிலில் நடத்துவேன். திருமணத்தின் பயன் ஒன்று தான். இவர்கள் எல்லோருக்கும் இந்த பணங்களை ஆடம்பரமாக காட்டி தங்களை எல்லாரிலும் மேலானவனாக காட்டிக்கொள்வதற்கு மட்டும்தான் இந்த பணம் பயன்படுத்தே தவிர அதனுடைய நுகர்ச்சி பயன் ரொம்ப குறையும். நுகர்ச்சி எல்லோருக்கும் எல்லாருக்கும் ஒரே வயதான். அம்பானிக்கும் அதானிக்கும் நமக்கும் ஒன்றுதான், எலிசபெத் ராணிக்கும் நமக்கும் ஒன்றுதான். திமுக தொடர்பான குறிப்பாக இந்த தேர்தல் வேலைகள் அது எல்லாமே போயிட்டு இருக்கு. அதுல வந்து முதலமைச்சர் ஒரு நரேட்டிவ் வந்து காங்கிரஸ் திமுக பிளவு என்ன ஆகும், காங்கிரஸ் பிளவுபடுத்தப்படும். சிதம்பரம் அதை செய்வார். ஆமா, அதனாலே ராகுல் பயப்படுகிறார். மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் கத்துவது என்பது வேறு. அப்படி நடந்தால் விஜயோடு சேர்கிற காங்கிரஸ் பலவீனமான காங்கிரஸாக இருக்கும். நரசிம்மராவ் காங்கிரஸ் போல இருக்கும். அவருடைய காங்கிரஸ் வலிய காங்கிரஸாக இருக்கும். அது சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் அதுக்கு தலைமை ஏற்பார்கள். இது ஒரு நிலை. ஆகவே என்னுடைய கருத்து, ராகுலுக்கு விஜய்க்கு ஆள் கிடைக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு யோசனை சொன்ன ஏஜெண்ட் சொன்னான், ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் என்றால் இருக்கிறவனாலும் நம்மிடம் வந்து விடுவான். ஒருவனும் வரவில்லை. என்ன காரணம் என்றால், உன்னுடைய படகு கரை சேருமா என்று யாருக்கும் தெரியவில்லை. உன்னோடு ஏறி நானும் கவிழ்ந்து என்ன செய்வது? உன்னோடு சேர்ந்தால் நீ மந்திரியாக்குவாய், அவனோடு சேர்ந்தால் எம்எல்ஏ ஆகவாது உறுதியாக இருக்க முடியும். உன்னோடு சேர்ந்தால் மந்திரி ஆக முடியாதே, எம்எல்ஏ ஆக முடியாது, அப்புறமெல்லாம் மந்திரி ஆகுது. ஆகவே இந்த கருத்து இது சொல்லப்பட்டு இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி என்று வகுத்து கொடுக்குறான் அந்த ஏஜென்ட். அந்த ஸ்ட்ராட்டஜி தட் இஸ் எ ஃபெயிலியர். அதனால் இவருக்கு யாரும் சேருவதற்கு வரப்போவதில்லை. இவர் ஓட்டை பிரிக்கின்றவராக இருக்க போகிறார். ஹி வில் பிளே தி ரோல் ஆஃப் விஜயகாந்த் ஒன்ஸ் அகெயின். அவர் அதைத்தான் செய்தார். தனி அணி வைத்து 13% வாக்குகளை பெற்று ஒரு கட்சியை தோற்கடிப்பதற்கும் ஒரு கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் ஒரு வசதியாக இருந்தாரே தவிர ஒரு 10-15% ஓட்டு நம்முடைய நாட்டில் அலைகிறது. அந்த ஓட்டு விஜயகாந்துக்கு போனது. விஜயகாந்த் போய் விஜய் வருவதற்கு முன்னால் அந்த ஓட்டினுடைய 3/4 பகுதி சீமானுக்கு போனது. விஜய் வந்ததினால் சீமான் வீட்டுக்கு போய்விடுவார். இப்பொழுது அந்த ஓட்டு விஜயகாந்திடம் போன ஓட்டு விஜய்க்கு வரும். 12% அவருக்கு வரக்கூடும். 15 கூட வரலாம், 10 கூட வரலாம், சொல்ல முடியாது. ஆனால் இவர் வந்து சிறுபான்மை மக்களுடைய கிறிஸ்துவ பகுதி ஓட்டுகளை கண்டிப்பாக பிரித்து விடுவார். முஸ்லீம் ஓட்டுகளில் ஒரு பகுதியை பிரிப்பார். ஆகவே திமுகவுக்கு பாதகமாக இருக்குமா அதிமுகவுக்கு பாதகமாக இருக்குமா என்பது ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். உங்களுடைய பார்வை? இவர்களுக்கு சாதகமாக இருந்தால் பிழை ஒன்றும் இல்லை. ஆனால் திமுகவுக்கு சாதகமாக இருந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் வாக்கை பிரிப்பதன் மூலம் எதிர்வாக்குகளை பிரிப்பது என்றால் எடப்பாடி வாக்கை பிரித்து விடுவார். ஆளும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை மொத்தமாக அவர் பிரித்து கொண்டு வந்து விட்டால் திமுக அவுட் ஆகிடும். திமுகவுக்கு அச்சமே அதுதான். நாம் ஊரடங்கு சட்டமெல்லாம் போட்டு திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றக்கூடாது என்று சொல்லி ஒரு பக்கமாக சாய்வு கொண்டு நாம் போட்ட திட்டங்களை எல்லாம் இந்த விஜய் வீணாக்கி விடுவான் போல் இருக்கிறது என்பதுதான் அவருடைய கவலை. ஆனால் இன்னும் ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறது, யாரை இவர் கவிழ்ப்பார் என்று. என்னுடைய கருத்து, நீ ஸ்டாலினை கவிழ்த்தால் அது யூ ஆர் பிளேயிங் எ வெரி பிக் ரோல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அப்படி அல்லாமல் இந்த கூட்டணி எதிர்கூட்டணியை நீ தோற்கடித்து மீண்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு உதவி செய்து விட்டால் அது உண்மையிலேயே வந்து பிடிஎமாக ஆகிவிடும். இதைத்தான் அண்ணாமலை செய்தார் பார்லிமெண்ட் தேர்தலில். அவர் பாமகவை கூட்டிக் கொண்டு போய் அவனை கூட்டிக் கொண்டு போய் உன்னை கூட்டிக் கொண்டு போய் தனி கட்சி விஜய் இவர் பேசுவதெல்லாம் 1000 பேசுகிறார். யூ ஆர் த பி டீம் ஃபார் டிஎம்கே. நீ போய் இல்லைன்னா எடப்பாடி ஒரு 10 எம்பி வந்திருக்கிறாரு, ஒரு 3 எம்பி பாமக வந்திருக்கும், ஒரு 2 எம்பி பிஜேபி வந்திருக்கும். இந்த வேலையை போன தரம் செய்து ஸ்டாலினை 40-40 வர வைத்தார்கள். இப்பொழுது விஜய் இதை செய்ய போகிறார். இவர் சொன்னார், நான் பிஜேபியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முயன்றேன். என்ன ஆட்சிக்கு கொண்டு வருகின்ற ஒன்றும் இங்கே கோதுமை விளையாது, இந்த மண்ணில் கோதுமை விளையாது, நீ உழுகிறவன் நான் அல்லவா, அறுவடை விளைஞ்சா தானே அறுவடை செய்யலாம், என்ன ஒன்று வேலை. அதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. நிறைய பணத்தை அவர் சேர்த்து வைத்து கொண்டார், வார் ரூம்களை உருவாக்கிக்கினார், யூடியூப்பை பூரா மடியில் வச்சுக்கினார், அவரை ஒரு ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார். நவ் அண்ணாமலை ஈஸியாக பர்சனாலிட்டி கல்ட், அவ்வளோதான். இதில் முதலமைச்சர் ஒரு நரேட்டிவை சொல்கிறாரு, என்னென்னா இப்போ வரப்போகிற தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான போட்டி தான் வருகிற தேர்தல். இது சரியானது இல்லை. இவர்கள் முதல்ல அடங்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், உனக்கு உண்மையாகவே பிஜேபிக்கு
ஸ்டாலினை அகற்ற வேண்டும் என்பது உன்னுடைய கொள்கையாக இருந்தால் நீ அடங்கி நிற்க வேண்டும். இது என்னுடைய கருத்து. ஏனென்றால் எடப்பாடியை தாண்டி பிஜேபியை பற்றி பேசுவதனால்தான் திமுகவினுடைய அரசியல் களம் நிற்கிறது. இல்லாவிட்டால் அவருக்கு அரசியல் களமே இல்லை. என்ன அம்மா ஒவ்வொரு மாணவிக்கும் படிக்க வேண்டும் என்பதற்காக 1000 ரூபாயை தொகுத்து 50,000 ரூபாயாக 5 ஆண்டுகள் கழித்து ஒரு தாலியோடு கொடுத்தார். இவர் வகுத்து கொடுக்குறார். மாதம் 1000, 50,000 5 ஆண்டுகளுக்கு. இவர் 10,000, அதில் மாதம் 1000 தொகுத்து கொடுத்ததை வகுத்து கொடுக்குறார். இது மாதிரி பல திட்டங்களை நேரடியாக பேசி விவாதிப்பதற்கு பதிலாக 7.5% மருத்துவக் கல்லூரிகளுக்கான இடத்தை எடப்பாடி ஒதுக்கி கொடுத்தார். பாமகவுக்கு ஒரு தனி ஒதுக்கீடு கொடுத்தார். அதனாலே சில பேருடைய வாக்குகளை அவர் இழந்தார். இப்படி ஒரு தைரியமான சாதாரண மனிதனைப் போல தோன்றிக்கொண்டு வலுவாக காரியங்கள் செய்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். இதற்கு மேல் நல்ல தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவெல்லாம் ரொம்ப வெரி பிக் பர்சனாலிட்டிஸ், அது வேறு. ஆனால் ரொம்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விவசாயி மாதிரி இருந்து கொண்டு ஒரு முடிவுகளை எடுக்க தெரிந்திருக்கிறது. 2 ஆண்டுகள் கொரோனாவில் ஒரணா வருமானம் இல்லாமல் பெட்ரோல் போட்டு ஓட்டுவதற்கு ஆள் இல்லை, வரி கொடுப்பதற்கு ஆள் இல்லை, எதுவும் இல்லை. இந்த 2 ஆண்டு 4 ஆண்டு, அம்மா 1 ஆண்டு 4 ஆண்டு, இந்த 4 ஆண்டில் 2 ஆண்டு பணமும் இல்லை, காசும் இல்லை. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஆண்டும் இல்லை. ஏதோ இருந்து ஓட்டி விட்டு போய்விட்டாரே தவிர இவர்களை போல் ஆழ்வதற்கு வசதி தான். நீ 10 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி நீ 5 ஆண்டில் கடன் வாங்கி 1000 கொடுக்குறேன். என்ன கிழித்தாய் நீ? குடும்ப பெண்ணுக்கு 1000 கொடுக்குறாய், மாணவிக்கு 1000 கொடுக்குறாய். மாணவிக்கு அம்மா கொடுத்தார்கள், நீ மாணவனுக்கு 1000 கொடுக்குறாய் மேட்னி ஷோ பார்ப்பதற்கு. பெற்றோர் அவனுக்கு பணம் கொடுப்பதில்லை. இப்போ என்னுடைய தாயாரிடமெல்லாம் போய் சினிமாவுக்கு காசு கேட்பேன். 8 அணா என்பது 50 காசு. 50 காசு என்னுடைய தாயாரிடம் வாங்குவதற்கு 3 நாளைக்கு முண்ட வேண்டும். இப்போ தானே போன வாரம் படம் பார்த்தேன், இப்போவும் என்ன படம் பார்க்குறேன்? ஏன்னா வாரம் படம் பார்க்குறது வேலையா? நமக்கு படிக்கிறான்னா நீ படிக்கிற லட்சணம் மார்க்கும் இல்லை, ஓரளவும் இல்லை, நீ சும்மா படம் பார்க்குறதுக்கே அலைகிற. படம் பார்த்தா மார்க் போடுவானா என்று தாயார் கேட்பார். 8 அணா. இப்பொழுது 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுக்குறார். அங்கிள் ஸ்டாலின் அது நமக்கு 1000 ரூபாய் கொடுக்குறார். நம்ம எல்லாம் முத நாளே 80 ரூபா டிக்கெட்டை 250 ரூபா கொடுத்து வாங்கி பார்ப்பதற்கு வசதி செய்து கொடுப்பவர் நம்முடைய ஸ்டாலின் அங்கிள். இதுதான் உன்னுடைய சாதனை. 5 லட்சம் கோடி கடன் வைத்திருக்க. நாடு சுதந்திரம் பெற்றதுலேருந்து எடப்பாடி ஆண்ட காலம் வரையிலும் 5 லட்சம் தான் கடன். 5 லட்சம் கோடி தான் கடன். இவர் ஒரு ஆள் மட்டும் 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன். இந்த 1000 ரூபாய் எவன் கொடுக்க மாட்டேன்? டாஸ்மார்க்கில் அடிக்கிற பணமும் நீ வாங்கின கடன் தான் இவர்களுக்கெல்லாம் பணமாக போகிறது என்று நான் சொல்கிறேன். நீ வாத்தியாருக்கு சம்பளம் கொடுப்பதில்லை, அவனை பெர்மனெண்ட் ஆக்குவதில்லை. பஸ் கண்டக்டர் டிரைவரை எல்லாம் ஏஜென்சி மூலம் எடுக்கிறாய், அவனுக்கு 500-600 தான் சம்பளம். துப்புரவு தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதில்லை. வாத்தியார்கள், கல்லூரி ஆசை யாரையும் நிரந்தரப்படுத்துவதில்லை. நீ சொல்லுகிறாய் நாங்கள் இந்த பழைய முறைப்படி அதில் ஒரு பகுதியை நான் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறாய். 10 பேருக்கு செய்துவிட்டு 10 பேரை ரோட்டில் விடுவதற்கு அவன் 25 வயதில் டெம்பரரி வாத்தியாராக போனவன் தலை வழுக்க விழுந்து 55 வயதில் ரிட்டையர் ஆகிற வரையிலும் அவன் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஒரு செங்கல் செட்டு சுமக்கிற மெய்காட்டு ஆளுக்கு என்ன சம்பளமோ அதான் PhD படித்த வாத்தியாருக்கு சம்பளம். வெக்கமா இல்லை உனக்கு? மால் அட்மினிஸ்ட்ரேஷன், கரப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லாவற்றாலும் யூ ஷுட் பி ரீப்ளேஸ்ட் பை சம்படி எல்ஸ், பை எனிபடி எல்ஸ். ஆகவே இதையெல்லாம் சும்மா ப்ரோ இது என்னது பாயாசமா பாசிசமா இதெல்லாம் என்ன பேச்சு? நான் என்ன சொல்கிறேன், அதாவது அவன் சொல்கிறான் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே தருவதில்லை என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறான். அவருக்கு அரசியலே பாஜகவை எதிர்த்து தான் அரசியல். எடப்பாடி எதிர்த்து அரசியல் செய்ய முடியாதவரால். அதனாலே அவர் NDA கூட்டணி, அவர்களுக்கு அடிமையாக அவர்கள் இருக்கிறார்கள், ஆளப்போவது பிஜேபி தான், உள்ளே இருப்பார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் தனி கட்சி ஆட்சி தான் என்று விடாமல் இவரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நியாயமாக பிஜேபி என்ன செய்ய வேண்டும் என்றால், எடப்பாடி தலைமையில் இந்த ஆட்சி நடக்கும், நாங்கள் உறுதுணையாக இருப்போம், நீ ஒதுங்க வேண்டும். நீ கூட்டணி கட்சிக்காரனை கூப்பிட்டு நீ உனக்கு கேஸ் இருக்குது ஒழுங்காக இந்த கூட்டணி இதெல்லாம் நீ செய்கிறாயின்னு தெரியுது இல்லை? உங்களுக்கு கவர்னரை வச்சுக்கிட்டு நீ செஞ்ச வேலையெல்லாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக தானே போணுச்சு. இந்த கவர்னருக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? யூனிவர்சிட்டிக்கு போவதற்கும், திருக்குறளை கேவலமாக பேசுவதற்கும், மற்றவற்றை செய்வதற்கும் உனக்கு என்ன? யூ ஹேவ் நோ ரோல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். யூ ஆர் ஏ செலிப்ரேட்டட் ஹெட், அவ்வளோதானே நீ. அப்புறம் என்னதுக்கு இந்த வேலை செஞ்சா? நீ செஞ்ச வேலை பூரா பிஜேபிக்கு எதிராக மாறுது, பிஜேபிக்கு எதிராக உள்ளதெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக மாறுது.
ஆகவே எடப்பாடியினுடைய இவங்கள அம்மாவா இருந்தா எடப்பாடிக்கும் அம்மாவுக்கும் உள்ள வேறுபாடு தான். அம்மா ஒடுக்கி வைத்து விடுவார். லேடியா மோடியான்னு கேட்க அம்மாவுக்கு தெரியும், அது எடப்பாடியால் முடியாது. ஆனாலும் அந்த கருத்தை அவர் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீ பிஜேபி அரசியலுக்கு எதிராக அரசியல் செய்கிற, இந்துத்துவா அது இது மத ரீதியான அரசியல், உனக்கு சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் நியாயமாக இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டான். அவன் ஒரே முடிவில் இருப்பான். 50 வருஷத்துக்கு மோடி ஆண்டாலும் 50 வருஷத்துக்கு மோடிக்கு எதிராக ஓட்டு போட்டு கொண்டே இருப்பான். இவனுடைய பிரச்சனைகள் தீராது. இவனுடைய முத்தலாக் பிரச்சனைக்கு சட்டம் போட்டார். அதை மாற்றுவதற்கு எல்லா மக்களும், நான் அவருக்கு கருத்து சொன்னேன், அந்த மக்களுக்கு அவர்களுக்கு இது புரிவதும் இல்லை. அவர்களுக்காக நான் ஒரு புத்தகம் எழுதினா வாங்கி ஒருவன் படிப்பதும் இல்லை. அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்று குரானை பற்றி 3/4 பகுதியும், அவருடைய சிக்கல்களை பற்றி காஷ்மீர் பகுதி சிக்கலிலிருந்து ராமர் கோயில் சிக்கல் வரையிலும் தீர்வு என்ன என்று எழுதினேன். அது நீ ஒருங்குபட்டு நின்று தான் போராடி உன்னுடைய தனிச்சட்டங்களை காத்துக்கொள்ள முடியுமே தவிர, நீ திமுகவுக்கு வாக்களிப்பதினாலே உனக்கு ஒரு மாறுதலும் நிகழாது. 10 ஆண்டுகளாக வாக்களித்து கொண்டே இருக்கிறாய், ஒரு மாறுதலும் நிகழவில்லை. இப்பொழுதும் முத்தலாக் என்று ஒரு மனிதன் இன்ஸ்டன்ட் முத்தலாக்குக்கு 3 ஆண்டு சிறை. நான் சொல்கிறேன், அவன் சிறைக்கு போனால் அவன் கெடுவான், அவன் மனைவி கெடுவாள், அவனுடைய பிள்ளைகள் கெடும், அவனுடைய தொழில் கெடும், எல்லாமே கெடும். போகாதே. நான் காந்தி சொன்ன யோசனையே சொன்னேன். நீனாகவே இதை முடிவு செய்து கொள். பள்ளிவாசலுக்கு சட்டத்தை நாடாதே. சட்டம் எங்களுக்கு இல்லை என்று சொல். அந்த சட்டத்தை கடைபிடிக்க முடியாது என்று சொல்ல உன்னால் முடியும். எவ்வளவோ சொல்கிறேன். அந்த என்னுடைய புத்தகங்கள் கூட படிப்பதில்லை அவர்கள். அவர்களுக்கு நான் ஒரு புத்தகம் எழுதியிருப்பதே தெரியாது. என்ன, அதாவது அவர்களுக்குள் பரிசு கொடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் திமுகவுக்கு ஆற்றல் எடுத்துக் கொள்வார்கள். தங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்று நம்புவார்கள். தீரவே தீராது. காலமெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். ஹிட்லர் கூட நம்மை மீறி ஆள முடியாது, ஒருங்குதல் என்று நின்றால் என்று காந்தி சொல்வார். ஹிட்லரை விடவா ரொம்ப பெரிய அரசாங்கம் இங்கே நடக்கிறது மையத்தில். அது ஒரு பக்கம் போட்டோம். நல்ல அரசியல் இல்லை, விவாதங்கள் இல்லை, எந்த ஒன்றிலும் ஒரு தகுதி வாய்ந்த தலைமைகள் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கட்சிகளெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? கார்ல் மார்க்ஸ் சிலையை ஸ்டாலின் திறக்கலாமா? நான் சொல்கிறேன், தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். மார்க்ஸ் எவ்வளவு பெரிய பேரறிஞன். நீ 12 மணி நேரம் ஒரு தொழிலாளி வேலை செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்தவன். நீ தொட்டதால் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்கிறேன். மாதவிலக்கான பெண் தொட்டால் தீட்டுப்படும் என்று சொல்லுவார்கள். அது சும்மா கருத்து, அது ஒரு அறியாமை மிகுந்த கருத்து. ஆனால் நீ தொட்டதால் தீட்டுப்பட்டது என்று நான் சொல்கிறேன். 12 மணி நேரம் சட்டம் கொண்டு வந்தாய், பயந்து பின்னால் மாற்றிக்கொண்டாய், அவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒரு சிந்தனை உனக்கு தோன்றியதே. மார்க்சினுடைய சிந்தனை அடிப்படையில் உலகம் பூரா தொழிலாளர்கள் போராடி மேதின கொண்டாட்டம் வந்தது. 8 மணி நேரம் வேலை பார்ப்பதற்கான உரிமையை பெற்றது உலகத்தின் மாபெரும் வெற்றியாக கருதப்பட்டது. நீ 12 மணி நேரம் சட்டம் கொண்டு வந்தாய். நீ யாரோடு சேர்ந்தவன்? LNT என்று ஒரு நிறுவனம் இருக்கிற, லார்சன் டீப்ரோ. அதனுடைய முதலாளி சொன்னார், என்னடா எல்லா நேரமும் பொண்டாட்டியோட பேசிக்கின்னு என்னடா பண்ணுவீங்க? பார்த்து சலிச்சு போகாதா? நீங்கள் வேலைக்கு வந்தால் உற்பத்தியை பெருக்கலாம் என்னார். இப்படி சொல்லி பத்திரிகையில் வந்தது. நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொன்னார், உங்களுக்கு தேசபக்தி இருந்தால், ஜப்பான்காரன் அப்படித்தான் நடந்து கொண்டான், நீங்கள் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், அதனால் உற்பத்தி பெருகும் என்று சொன்னார். நான் பணக்காரனாவேன்னு சொல்லவே இல்லை. அவ்வளவு திறந்த ஆள் அந்த முதலாளிகளெல்லாம். நான் சொல்கிறேன், என்ன இந்த மார்ட்டின் வெறிஞ்சிட்டு அடித்து பரிசே கொடுக்காமல் பணம் அடிப்பார். இவங்கெல்லாம் அந்த வேலை செய்யலை. மற்ற சுரண்டல்களெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் எவ்ரிவேர். அந்த மாதிரி இந்த ஸ்டாலின் கொண்டே மார்க்ஸ் சிலை திறக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஞானின்னு அவர் பேசுகிறாரு. உனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்குறேன். 12 மணி நேரம் வேலை செய்தது, இதை கேட்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியால் முடியவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில தலைவர் பேசுகிறார், மோடி நிறைய பணம் கொடுத்திருந்தால் பல ஆக்கப்பூர்வமான கொண்ட திட்டங்களை கொண்டு நிதி கமிஷன்டா வகுக்குது. நம்ம 2 பேரும் எப்படி பணம் எடுத்துக்கணுங்கிறத ஜிஎஸ்டி போடுற போதே உனக்கு 50 ரூபா எனக்கு 50 ரூபா அப்போவே பிரிஞ்சு வருது உனக்கு. வேணா அவரை வைத்திருக்க தனி திட்டங்கள் நீ நிறைவேற்றாவிட்டால் அவர் கொடுக்க மாட்டார். அது அந்த அரசாங்கத்தினுடைய திட்டம். அந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வருகிற பணம் ஒதுக்கீடு. அதனால் உன்னுடைய மாநில அந்த தேசிய கல்விக் கொள்கையை நீ நிறைவேற்றாத போது அவன் பணம் கொடுக்கவில்லை. விஸ்வகர்மா திட்டத்தை நீ நிறைவேற்றாத போது பணம் கொடுக்கவில்லை. நீ அந்த 22 ஜாதி நமக்கு ஓட்டு போடாது என்று நீ உடனே கைவினை தொழிலாளர்கள் என்று சொல்லி நீ பணம் கொடுத்ததை சரி செய்தார். அப்புறம் அவர் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். நான் கொடுக்குறேன் இந்த மக்களுக்கு என்று சொல்லுகிறார். விவசாயிக்கு 6000 ரூபாய் கொடுக்குறார். நான் ஒரு இந்துத்துவா அடிப்படையிலான சிந்தனையை மறுக்கின்றவன்.
அது வேறு. இந்து என்று ஒன்றுமே கிடையாது. நீ ஒரு அறிவுடைய முதலமைச்சராக இருந்தால் உன்னுடைய அரசாங்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையை மாற்றும். இவனுக்கு புரியாது, நம்ம சேகர்பாபுவுக்கு புரியாது, அது வேறு விஷயம். சேகர்பாபுட்ட நம்ம எதிர்பார்க்கல, சீமான்ட்டு எதிர்பார்க்கல, சேகர்பாபுட்ட எதிர்பார்க்கல. இந்த மாதிரி மனிதர்கிட்ட நான் எதிர்பார்க்கல. உனக்கு முதலமைச்சராக இருக்கிற நீ திராவிட இயக்கம் பேசுகிறாய், திராவிட மாடல் என்று பெயர் வைத்துக் கொள்கிறாய். இந்து என்ற பெயர் எங்கேருந்து வந்தது? இதை தூக்கு. இந்துத்துவா தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையாது, நான் சொல்லுவேன். அவன் பார்த்துக்குவேன். அங்கிட்டே கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் நின்றுக்குவோம், இந்த பக்கம் திருப்பதியோடு நின்று விடுவோம் என்று முடிவு செய்து விடுவான். இந்து என்ற சொல்லே இந்த நாட்டிலே விடவில்லையே, நீ விட்டு வைத்திருக்கிறாயே, நீ என்ன திராவிடம் பேசுகிறாய் என்று நான் கேட்கிறேன். தமிழனுக்கு தனி மதம் கிடையாதா? சைவம் இல்லையா, வைணவம் இல்லையா, குலதெய்வ வழிபாடு இல்லையா, முன்னோர் வழிபாடு இல்லையா? இவையெல்லாம் தமிழனுடைய வழிபாட்டு முறைகள் இல்லையா? இந்து என்ற சொல் பாரதியை தவிர எவனுக்கு தெரிந்திருந்தது? வள்ளலாருக்கு தெரியாத இந்து என்ற சொல்? இந்து என்ற சொல்லை உருவாக்கியது விவேகானந்தர் போன்றவர்கள். தே யூனிஃபைடு இந்தியா. சுதந்திர போராட்டத்தை யூனிஃபைடாக நடத்துவதற்கு எல்லாரையும் இந்துவாக்கி விட்டால் பெருங்கூட்டத்தை ஒன்றாக வைத்திருக்கலாம் என்று கருதினார்கள். அந்த தவறை RSS கடைபிடிக்கிறது. நீ ஏன் அதை ஒப்புக்கொள்கிறாய்? நான் திராவிடத்தை சீமானை போல நான் புத்தி பேதளித்தவன் இல்லை. என்னுடைய தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் தான் அவையெல்லாம். அவர்களெல்லாம் திராவிடர்கள் தான். திராவிட மாபாடியம் என்று சிவஞான போதத்திற்கு உரை எழுதியிருக்கிறார் சிவஞான யோகியார். உனக்கு தெரியுமா? அறிவு இருக்கிறது அவங்களுக்கெல்லாம். சைவத்திற்கு ஒரு மெய்நூல் இருக்கிறது, அதுக்கு சிவஞான போதம் என்று பெயர். வெறும் 12 சூத்திரங்கள் தான், மொத்தம் 50 வரி தான். 50 வரிக்குள் ஒரு மதத்தின் சமயத்தை, ஒரு மதத்தின் கோட்பாடுகளை அடக்கியவன் அந்த மெய்கண்டான். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன். சைவத்திற்கு திருமூலன் காரைக்கால் மேலெல்லாம் உண்டாக்கிய சமயத்திற்கு இவன் ஃபிலாசபி உண்டாக்கி கொடுக்குறான், நம் கொள்கை வடிவமைத்து கொடுக்குறான் 12 சூத்திரங்களில். அதுக்கு 5000 பக்கம் உரை எழுதியிருக்கிறான். இன்னொருவன் எழுதிய உரைக்கு என்ன எழுத வேண்டும்? சிவஞான போத உரை என்று தானே போட வேண்டும். திராவிட மாபாடியம் என்று போட்டானாம். மாபாடியம் என்பது மாபாஷ்யம், பெரிய பேருரை, அது பாடியம், மாபாடியம். சிவஞான போதத்திற்கு மாபெரும் உரை, மாபாடியம் என்று போட்டான். அதை திராவிட மாபாடியம் என்று ஏன் போட்டான்றா, அதுதான் நம்முடைய சமயம் என்று அவன் கருதினான். நான் சொல்லுகிறேன், எல்லா கட்சியும் ஒன்று சேர்கிறது, பாஜகவும் இருக்கிறது, என்ன செய்வது என்பது வேறு. இறக்குவதற்கு எவனுக்கு வேணுமானாலும் ஓட்டு போட்டு தொலையலாம் என்பது வேறு. ஆனால் திராவிட மாபாடியம் என்றதுக்கு பேர் வைக்கிறானே. மெய்யியல் நூலுக்கு, சிவஞான போத நூலுக்கு, திருக்குறளுக்கு திருக்குறள் உரை என்று எழுதுவது போல சிவஞான போத உரை என்று எழுதாமல் திராவிட மாபாடியம் என்று எழுதுகிறான். ஏனென்றால் திராவிட சமயமாம் அது. சைவம் திராவிட சமயமாம். அந்த திராவிட சமயத்திற்கு அவன் உரை எழுதிய காரணத்தினால் திராவிட மாபாடியம் என்று எழுதுவானாம். இந்த சீமான்தான் என்னது? இவரெல்லாம் நாட்டினுடைய தலைவரானால் இந்த நாடு எப்படி வாழ்ந்தது? திராவிடம் எங்கே நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அவன் திராவிடம் கால்டுவெல்லாம் உண்டாக்கினான். திராவிட வேதம் என்று 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பேர் வைத்தவர் ராமானுஜர், 12ஆம் நூற்றாண்டு. அவர் வைணவ பெருந்தலைவர். அவருக்கு மேல் பெரிய ஞானி எவனும் கிடையாது. தாழ்த்தப்பட்டவனுடைய தோளில் கை வைத்து கொண்டு காவிரிக்கு குளிக்க போவார். அவர் தான் இந்த வேற்றுமையை, ஜாதி வேற்றுமையை ஒழிப்பதற்கு பெருசு முயன்றவர், தோற்றவர். அதெல்லாம் வேறு. நம்ம நாட்டில் எல்லாரையும் தோற்கடித்திருப்பார், அது வேறு. திராவிட மாபாடியம் என்று சொன்னால் அவர் பிறப்பார் ஆரியர், ஐயங்கார். அவர் திராவிடமும் ஆரியமும் ஒன்று சேர்க்க வேண்டார். அதனாலே 4000 திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேண்டும் என்று சொல்வார். தமிழன் எழுதியதை வேதம் என்று சொன்ன மகத்தான ஞானி ஞானசம்பந்த ராமானுஜர் தான். இல்லைன்னா தமிழை ஒத்துக்க மாட்டாங்கய்யா. தமிழிலும் வேதம் பாட முடியும். அந்த வேதத்தை பாடியவன் நம்மாழ்வான் சொன்னாரே. ஒன்றும் தெரியாது, திராவிடம் எங்கே இருக்குது, நான் ஒன்றும் திராவிட கட்சி வச்சிருக்கல. அது அடிப்படை உண்மை. இல்லை என்று எப்படி நான் மறுக்க முடியும்? நான் ஒருத்தன் தாண்டா தேசியத்திலேருந்து ஈழத்தமிழனுக்காக தமிழ் மொழி இன உணர்வு அரசியலுக்கு வந்தேன். இப்போ வச்சிருக்க கட்சியும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் தான் வச்சுருக்கேன். ஏனென்றால் இந்தியா என்பது உருவாக்கப்பட்ட நாடு, தமிழ்நாடு என்பது இயல்பிலேயே உள்ள நாடு. என்ன செய்கிறது? நான் கத்திக்கொண்டே இருக்க வேண்டியதான். எங்கிட்ட பணமும் இல்லை, காசும் இல்லை, இந்த கட்சியை வளர்க்கவும் முடியாது. நேர்காணல இறுதியான கேள்வியா, நீங்கள் ஒரு துக்ளக் இதழில் ஒரு கட்டுரை தொடரை எழுதுறீங்க. அதற்கு பேர் திமுக இன்னொரு கிழக்கிந்தியா கம்பெனி. அது நான் கொடுத்த தலைப்பு தான். அது தலைப்புடைய காரணம் என்ன? அது காரணம், கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரம் செய்வதற்காக வந்தேன்.
அவன் அங்கேருந்து நம்ம நாட்டு மிளகு இதையெல்லாம் வாங்கி கொண்டு போகுது. என்ன அந்த சீனாவுக்கு போனால் பட்டு வாங்குவேன், நம்ம நாட்டுக்கு வந்தால் மிளகு மற்றவற்றெல்லாம் வாங்குவேன். அங்கேருந்து அவனுடைய பொருள்களை கொண்டு வந்து நம்மளை விற்பான். ஒரு வியாபார கம்பெனி, ஃபஸ்ட்டு லிமிடெட் கார்ப்பரேஷன் அது. அவங்க பதிவு செய்து கொண்டு கார்ப்பரேட் நிறுவனமாக அதனுடைய வளர்ச்சி தான் அம்பானியெல்லாம். அங்கிருந்து இங்கே வந்தேன் கப்பல் ஏறி வந்து இந்த மன்னர்களுக்கெல்லாம் பரிசு பொருள் கொடுத்து நான் இங்கே வியாபாரம் செய்து கொள்கிறேன்னு சொன்னேன். சரி செய்து கொள். ரோமர்கள் காவிரி பள்ளத்துக்கு வந்திருக்கிறார்கள், அதுபோல் இவன் வந்தான். எல்லாம் சின்ன சின்ன மன்னர்கள். அதனால் இவங்கள்ட்ட வாங்கி தின்னு இவங்க நாட்டை இழந்துட்டாங்க காலப்போக்கில். அவன் வியாபாரம் செய்ய வந்த கிழக்கு இந்திய கம்பெனி தன்னிடமிருந்து துப்பாக்கியை வைத்து கொண்டு பிரிந்து கிடந்த மன்னர்களை ஒடுக்கி நாடாளுகின்ற மனிதனாக வந்து வர்த்தகத்தில் சூதாடுவதை விட, வர்த்தகத்தில் கொள்ளையடிப்பதை விட வசதியாக ஆட்சியில் கொள்ளையடிக்கலாம் என்று நம்மை சொல்கிறேன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் டுக் பிளேஸ். அதனால் நான் சொன்னேன், வர்த்தகம் செய்வதற்காக வந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆளுகின்ற நிலைக்கு மாறி சுரண்டியது போல் ஆட்சி நடத்துவதற்காக வந்த திமுக சுரண்டுகின்ற கிழக்கிந்திய கம்பெனியாக மாறி, வர்த்தக கம்பெனியாக மாறி ஆட்சி. அவன் கிழக்கிந்திய கம்பெனி தான் பேசு, அவனுடைய நோக்கம் கொள்ளையடிப்பது தான். அதில் சில நன்மைகள் செய்திருப்பான் தன்னை அறியாமல். நம்ம எல்லாம் கல்விக்கூடத்தில் வேற்றுமை இல்லாமல் வைத்தது, இது போன்ற சில நன்மைகள் இருக்கும். அந்த கிழக்கிந்திய கம்பெனி எப்படி ஒரு கொள்ளை கம்பெனியோ அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்ளை கம்பெனி. அதனால அதை இன்னொரு கிழக்கிந்திய கம்பெனி என்று வைத்து, ஒரு கிழக்கிந்திய கம்பெனி ஏற்கனவே இருக்கேன், அனதர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இது நம்முடைய திராவிட மாவாடியம், திராவிட முன்னேற்ற கழகம். ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நல்லது.